ரிஷபராசியா? அப்படின்னா இந்த வார்த்தைகள் உங்களுக்காகத்தான். ரிஷபராசிக்காரர்கள் வெளியில பார்த்தா ரொம்ப அமைதியா இருப்பாங்க. ஆனா அந்த அமைதிக்குள்ள எவ்வளவு போராட்டம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இவர்கள் எளிதாக யாரிடமும் மனசை திறந்து பேச மாட்டாங்க. ஒருத்தரை நம்பணும்னா நிறைய காலம் எடுத்துப்பாங்க. ஆனா ஒரு முறை நம்பிட்டாங்கன்னா அந்த மனிதருக்காக கடைசி வரை நின்று கொடுப்பாங்க. ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நிறைய வழிகளை சந்திப்பாங்க. நம்பியவர்கள் துரோகம் பண்ணியிருப்பாங்க. அந்த கொடுத்தவர்கள் விட்டு போயிருப்பாங்க. பல நேரங்களில் நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு கூட நினைத்திருப்பாங்க. ஆனா ஒரு விஷயம், இவர்கள் உடைந்து போவதில்லை. அமைதியாக எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு மீண்டும் எழுந்திருப்பாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு கோபம் வந்தா அது சாதாரணமா இருக்காது. ஆனா அந்த கோபம் கூட காரணம் இல்லாமல் வராது. பல நாட்கள் மனசுக்குள் வைத்திருந்த வலிதான் ஒரு நாள் வெடிக்கும். இவர்கள் யாரையும் சீக்கிரம் வெறுக்க மாட்டாங்க. ஆனா ஒருத்தர் உண்மை இல்லாம நடந்துட்டாங்கன்னா அந்த மனிதரை வாழ்க்கையில இருந்து முழுசாக நீக்கிடுவாங்க. ரிஷப ராசிக்காரர்கள் வெளியில சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இரவு நேரத்துல தனியா இருக்கும்போது மனசுக்குள் 1000 சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும். எல்லாருக்கும் உதவி செய்வாங்க. ஆனா தங்களுக்கு கஷ்டம் வந்தா யாரிடமும் சொல்ல மாட்டாங்க. அமைதியா தாங்கிப்பாங்க. இவர்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை கொஞ்சம் தாமதமா கிடைக்கும். ஆனா கிடைக்கும் போது நிலையாக இருக்கும். கஷ்டப்பட்டு சம்பாதிப்பதின் மதிப்பு இவர்களுக்கு நன்றாக தெரியும். ரிஷபராசிக்காரர்கள் யாரையும் ஏமாற்ற நினைக்க மாட்டாங்க. உண்மையாயிருப்பாங்க. அதனால்தான் சில நேரங்களில் அதிகமாக காயப்படுவாங்க. நீங்க பல தடவை அழுதுருக்கலாம். பல தடவை மனசு உடைஞ்சிருக்கலாம். ஆனா இன்னும் எல்லாத்தையும் தாண்டி நின்று கொண்டிருக்கிறீங்கன்னா அது உங்க உயிருக்கும் மன வலிமை. ஒரு நாள் உங்களை புரியாதவர்கள் கூட உங்க மதிப்பை புரிஞ்சுக்க போறாங்க. இன்று உங்களை சாதாரணமா பாக்குறவர்கள் நாளை உங்க வளர்ச்சிய பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. ரிஷப ராசிக்காரர்கள் மெதுவா முன்னேறுவாங்க. ஆனா ஒரு தடவை உயரத்துக்கு போயிட்டாங்கன்னா மீண்டும் கீழே வர மாட்டாங்க. அதனால இன்னொரு தடவை சொல்றேன், யாருக்காகவும் உங்க நல்ல மனசை மாற்றிக்காதீங்க. உங்களை மதிக்காத இடத்த நின்றுக்காதீங்க. உங்க அமைதிய காப்பாத்துங்க. ஏன்னா அந்த அமைதிக்குள்ளதான் உங்க உண்மையான பலம் இருக்கு. உங்களை காயப்படுத்திய காலம் முடியும். உங்களை மதிக்கும் காலம் ஆரம்பிக்க போகுது.